சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சத்தியமூர்த்தி. இவர் செட்டிப்பாளையம் ஈச்சனாரி சாலை சந்திப்பில் சிமெண்ட் மற்றும் கட்டிட பொருட்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த கடையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திண்டுக்கல்லை சேர்ந்த 30 வயதான ஆறுமுகம் என்பவர் பணிக்கு சேர்ந்தார். டிரைவராக இருக்கும் இவர் கடையில் உள்ள பொருட்களை மினி லாரி மூலம் வீடுகளில் சப்ளை செய்யும் வேலையை பார்த்து வந்துள்ளார். ஆறுமுகத்துடன் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சியாம் என்ற இளைஞரும் கிளீனராக இருந்துள்ளார். இவர்கள் இருவரும் கடையின் மேல் தளத்தில் உள்ள அறையில் தங்கி தினம்தோறும் தொழிலுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி இரவு ஆறுமுகம் மற்றும் சியாம் ஆகிய இருவரும் வழக்கம் போல் தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு அறைக்கு வந்துள்ளனர். அப்போது இருவரும் சேர்ந்து மது குடித்துவிட்டு நீண்ட நேரமாக போதையில் பேசிக் கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் அடுத்த நாள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆறுமுகம் தூங்க சென்றுள்ளார். தலைக்கேறிய மது போதையில் இருந்த சியாம் டிவியில் அதிக சத்தம் வைத்துக் கொண்டு படம் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம் சியாமிடம் டிவி சத்தத்தை குறைக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து டிவி சத்தத்தை குறைக்காமல் இருந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. இந்த மோதலால் ஆத்திரமடைந்த சியாம் அங்கு கிடந்த காலி மது பாட்டிலை எடுத்து ஆறுமுகத்தின் தலை மற்றும் மார்பில் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதில் பலத்த காயமடைந்த ஆறுமுகம் அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்தார். இவருடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் இது குறித்து கடை உரிமையாளர் சத்தியமூர்த்திக்கு தகவல் கொடுத்தனர். உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்தவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஆறுமுகத்தை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு ஐசியு வார்டில் இருந்த ஆறுமுகம் அதிகாலை 3 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த சுந்தராபுரம் போலீசார் தப்பியோடிய சியாமை தீவிரமாக தேடி வருகின்றனர். கேரளாவைச் சேர்ந்த சியாம் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் இங்கு வேலைக்கு சேர்ந்துள்ளார். அவர் மீது ஏற்கனவே சில குற்ற வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் பிடிபட்டால் தான் கொலைக்கான உண்மையான காரணம் தெரியும் என போலீசார் கூறியுள்ளனர். தொடர்ந்து கொலையாளியை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.